ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான நாளுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். நம்முடைய ஆண்டவருடைய பெரிய ஒரு நோக்கம், ஆண்டவருடைய பெரிய திட்டம், தம்முடைய பிள்ளைகள், தம்மை நேசிக்கிற தம்முடைய பிள்ளைகள், தம்மை பின்பற்றுகிற தம்முடைய பிள்ளைகள், தம்மை ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகள் அவர்கள் தலையாய் இருக்க வேண்டும் என்றும் மேன்மையாய் இருக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு புதிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். ஆமாம், நம்ம என்றைக்கும் வாளாகவே மற்றவங்களுக்கு வாலாட்டி கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்பலை. ஒரு தலை, ஒரு மேன்மையான ஒரு ஸ்தானத்திலே கர்த்தர் நம்மை நிறுத்தும்படி விரும்புகிறார். அவர் நம்மை கீழாக்காமல் அவர் நம்மை மேலாகும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் எல்லா பரிசுத்தவான்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அவர்கள் எல்லாரும் ஒரு தலையாக்கப்பட்ட ஒரு அனுபவம், மேலாக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே கடந்து வந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை, ஆசீர்வாதத்தை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவருடைய கட்டளைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய வசனங்கள். நல்லா கவனிங்க, ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் ஒரு நிபந்தனைக்கு கீழே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நிபந்தனையை நாம் நிறைவேற்றும் போது அந்த நிபந்தனைக்குள்ளே இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே நீங்கள் தலையாவீர்கள், நீங்கள் மேலாவீர்கள். வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்வோம், வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவருடைய வசனத்துக்கு நாம் அர்ப்பணிப்போம். நல்ல ஆண்டவரே, மை துதிக்கிறோம். இந்த வசனம், இந்த வார்த்தை எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களை மேன்மைப்படுத்த போகிறதற்காக, எங்களை தலையாக்க போகிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு புதிய ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கி வரும்படி நான் ஜெபிக்கிறேன். கிருபையில் ஒப்புக் கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.